இப்போ முருங்கைக்கீரை ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி வரவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த அளவு சேர்த்துக்கணும். ஒரு 10 வெங்காயத்தை சின்ன அளவு நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர அளவு நம்ம வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும். லைட்டாக வருது கொஞ்சமாக. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா பிழிஞ்சிடணும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு போடணும். சேர்த்த பின்னாடி நல்லா வதக்கி விடணும். நல்லா 4 பக்கமும் திரட்டி நல்லா வேக விடணும். தேவைன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். எப்போவுமே கீரை வந்து வெந்த பின்னாடி தான் நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கணும். ஏன்னா முன்னாடியே சேர்த்தா கொஞ்சம் கூடிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் நல்லா வதங்கி வெந்த பின்னாடி லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சால்ட்டு சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நல்லா வேகட்டும்.
எங்களோட சேனலை நாங்கள் பண்ணுற டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நாங்கள் பண்ணுற டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.